Hello friends, welcome to TBB online course channel. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Microsoft SQL Server series. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா connecting to SQL Server using SQL Server Management Studio in தமிழ். ஸோ இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா SQL Server and SQL Server Management Studio அப்படிங்கிற டூலை வந்து எப்படி நம்ம லோக்கல் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இப்போது அந்த SQL Server Management Studio டூலை யூஸ் பண்ணி எப்படி SQL Server கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். Connecting to SQL Server using ssms. ஸோ நாம் வந்து SQL Server Management Studioவை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு டயலாக் பாக்ஸ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து 3 விஷயங்கள் நம்ம கொடுக்கணும். ஒன்று சர்வர் டைப், இன்னொன்று சர்வர் நேம், இன்னொன்று ஆத்தென்டிகேஷன். இந்த சர்வர் டைப்பில் நம்ம டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் டேட்டா பேஸ் என்ஜின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தா போதும். ஓகேவா? அடுத்தது சர்வர் நேம். ஸோ சர்வர் நேம்ன்றது இப்போது இந்த டிஸ்பிளேல என்ன தெரியுது, தஷ்வா குட்டி அப்படிங்கிற நேம் தெரியுது. இதுதான் என்னுடைய லோக்கல் சிஸ்டமுடைய நேம். ஏன் இந்த நேம் வந்திருக்கு பை டிஃபால்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து SQL Server இந்த லோக்கல் சிஸ்டமில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இந்த லோக்கல் சிஸ்டத்தோட நேமையே இது வந்து SQL Server நேமாக எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த சர்வரோட நேம் தான் இந்த சிஸ்டமோட நேம். ஓகேங்களா? இதை தாண்டி வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்கெட்டில் லோக்கல், அப்படி இல்லாட்டி டாட், அப்படி இல்லாட்டி 127.0.0.1. இது வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்து நம்ம லோக்கல் SQL Server வந்து கனெக்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு லூப் பேக் ஐபி அட்ரஸ். இதை தாண்டி நம்மளுடைய டிவைஸோட நேம். ஸோ சர்வர் நேமுங்கிறது நம்ம லோக்கலாக இன்ஸ்டால் பண்ண அந்த சர்வரை கனெக்ட் பண்ணுறதுக்கான நேமோ இல்லை ஐபி அட்ரஸோ இல்லை எந்த ஆப்ஷன் வச்சு கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது ஆத்தென்டிகேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன், இன்னொன்று SQL Server ஆத்தென்டிகேஷன். ஸோ நம்ம வந்து இந்த லோக்கல் சிஸ்டமில் விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பை டிஃபால்ட்டாக நம்மளோட சிஸ்டமோட க்ரெடென்ஷியல் இதை எடுத்து லாகின் பண்ணிடும். இதுவே நம்ம SQL Server ஆத்தென்டிகேஷன் கொடுத்தோம்னா நம்ம வந்து க்ரெடென்ஷியல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டுட்டோரியலில் நம்ம வந்து விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை வச்சே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டார்ட் மெனுக்கு போயிட்டு இதில் வந்து ssms அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா SQL Server Management Studio அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேங்க. ஜஸ்ட் டபுள் கிளிக். ஸோ இது லோட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். ஸோ இந்த SQL Server Management Studioங்கிறது ஒரு கிளைண்ட் டூல். இதை யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் சர்வர் SQL Server நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சர்வர் டைப் வந்து டேட்டாபேஸ் என்ஜின் கொடுக்கணும். சர்வர் நேம் டாட் ஆர் லோக்கல் ஆர் டிவைஸ் நேம் கொடுக்கணும். ஆத்தென்டிகேஷன் நாம் வந்து செலக்ட் பண்ண போகிறது விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன். SQL Server ஆத்தென்டிகேஷன் கொடுத்தோன்னா இது வந்து க்ரெடென்ஷியல் கேட்கும். ஓகேங்களா? நாம் வந்து அந்த க்ரெடென்ஷியலாக இன்னும் க்ரியேட் பண்ணல. நாம் யூஸ் பண்ண போகிறது விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் தான். அதுக்கப்புறம் சர்வர் நேம் வந்து நாம் டாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாட் யூஸ் பண்ணாலும் இது வந்து லோக்கலாக இன்ஸ்டால் ஆகிருக்கிற அந்த SQL Server தான் வந்து கனெக்ட் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கனெக்ட் கொடுத்துருங்க. ஓகே, நமக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து இதெல்லாம் வந்து சீக்கிரமாக கனெக்ட் ஆகுறது. அந்த ஸ்பீடெல்லாம் வந்து உங்கள் சிஸ்டமோடைய கான்ஃபிகரேஷனை பொறுத்தது. ஸோ நம்ம SQL Server Management Studio கனெக்ட் பண்ணிட்டோம். SQL Server Management Studio மூலியமாக நம்ம லோக்கல் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற Microsoft SQL சர்வரை டேட்டாபேஸ் சர்வரை கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம Microsoft SQL சர்வர். இதில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன விண்டோனா ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். ஸோ டேட்டாபேஸில் நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் வியூ பண்ணுற ஒரு இடம் தான் இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ், செக்யூரிட்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்போ டேட்டாபேஸில் பார்த்தோன்னா பை டிஃபால்ட்டாக சிஸ்டம் டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சிஸ்டம் டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர், மாடல், MSDB, TBB இந்த மாதிரி ஏகப்பட்ட டேட்டாபேஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த Microsoft SQL Server DB அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த பேக்கேஜஸ். ஓகேவா? இந்த டிபி கான்செப்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாமே இந்த 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 டிபி இந்த டேட்டாபேஸ்லேயும் அந்த செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே பை டிஃபால்ட்டாக சிஸ்டம் ரிலேட்டட் ஸ்டஃப். ஸோ நாம்
இந்த SQL சர்வரில் ஒர்க் பண்ணோன்னா நாம் வந்து ஒரு புதிய டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா, ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கொரி மூலியமாக க்ரியேட் பண்ணலாம். எப்படி வந்து ஒரு கொரி விண்டோ ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா நியூ கொரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு புதிய கொரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கொரி நம்ம வந்து புதுசாக டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டிபி ஆக்ஷன்ஸும் இந்த கொரி விண்டோவில் தான் நம்ம வந்து கொரியாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டுட்டோரியலில் நம்ம பார்த்தது எப்படி வந்து SQL சர்வரை லோக்கலாக இன்ஸ்டால் பண்ண SQL சர்வரை SSMS மூலிமா கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். அடுத்த டுட்டோரியலில் எப்படி வந்து டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறது, டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எய்தர் போத் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் மெத்தட்லேயும் ப்ளஸ் கொரி மூலியமாகவும் நம்ம வந்து பார்க்கலாம். SSMS SQL Server Management Studio is a client tool and not the server by itself. அதாவது இந்த SQL Server Management Studioங்கிறது ஒரு ஜஸ்ட் கிளைண்ட் டூல் தான். இதுலேயே வந்து நிறைய பேர் நினச்சிருப்பாங்க அதுலேயே வந்து சர்வர் இருக்குது, டிபி சர்வர், அதுதான் வந்து டிபி சர்வர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. டிபி சர்வர்ன்றது தனி, இந்த டூல்ன்றது தனி. இந்த டூல் மூலியமாக நம்ம அந்த சர்வரை வந்து கனெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரி, சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ நிறைய டெவலப்பர்ஸ் வந்து அந்த டேட்டாபேஸை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க யூஸிங் இந்த SSMS. இந்த டூல் யூஸ் பண்ணி தான் ஒரே ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸை சர்வரை வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கு தான் அந்த சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஆக்சஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு டெவலப்பர், அவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற அந்த டூல் தான் வந்து SQL Server Management Studio. ஓகே, கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் எனி கொஸ்டின் இன் த கமெண்ட் செக்ஷன். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எங்களோட டீம் வந்து அந்த கமெண்ட்டை வந்து ரிவர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரமாக அவங்களால ரிப்ளை பண்ண முடியுமோ ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோன்னா, SQL Server Management Studio யூஸ் பண்ணி எப்படி வந்து SQL சர்வரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ப்ளே வந்து ஸ்லோவாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து ப்ளேபேக் ஸ்பீடை வந்து 1.25லேருந்து 1.5 வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபெமிலியராக இந்த டாபிக்ஸ் வந்து ஃபெமிலியராக இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போகலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ கான்செப்ட்ஸ் வந்து கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் ஒரு தடவை பாருங்கள், மேக்ஸிமம் புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ thank you friends, thank you for watching. See you in the next video, and do not forget to rate this video to improve the quality. Thank you.